மருமகளே, ஷப்பா என்ன வெய்ய காயுது. சே, என்னங்க அத்தை? சின்ன பொண்ணு கொஞ்சம் மோர் கலக்கி கொண்டாரியா? சரிங்க அத்தை. அப்புறம் சின்ன பொண்ணு, நீ கடைக்கு போயிருந்தல்ல, இந்த புடவைய பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த புடவைய கட்டினா என் மருமக சும்மா அட்டகாசமா இருப்பானு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா சின்ன பொண்ணு? சூப்பரா இருக்கு அத்தை. தேங்க்ஸ் அத்தை. என்னங்க இங்க பாருங்க, உங்க அம்மா எப்படி புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு. ஏமா நல்லா தானே இருக்கு. எனக்கு மஞ்சள் கலர் சுத்தமா பிடிக்காது, தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, அவங்க பிடிச்சிருக்கே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இஷ்டம்னா கட்டி இல்லைன்னா கட்டாத. இப்ப ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஆமா கட்டலைன்னா அப்படியே விட்டுருவாங்க. இன்னும் 10 நாள் கழிச்சு கேட்பாங்க, புடவை எடுத்து கொடுத்தனே பிளவுஸ் தச்சியா, ஏன் இன்னும் கட்டிக்கலன்னு. எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே. எத இந்தாங்க சூப்பு. என்ன மருமகளே திடீர்னு சூப்பலாம்? சும்மா ட்ரை பண்ணேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மருமகளே சூப்பு சூப்பர், அட்டகாசமா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. எம்மா என்னது இது? சூப்படி உங்க அண்ணி வச்சு கொடுத்தா, சும்மா நறுக்குன்னு இருக்கு. நீயும் கொஞ்சம் குடிக்கிறியா? நான் குடிக்கிறது இருக்கட்டும், உனக்கு தான் சூப்பு குடிச்சாலே ஒத்துக்காதுல்ல, எதுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்க? அவளே ஏதோ ஆசையா செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறா, இதை போய் வேணாம் எப்படி நான் சொல்வேன்? கொஞ்சமா குடிச்சா ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எம்பிட்டு தங்கமான மாமியார் கிடைச்சிருக்காங்க. சூப்பர் அடிச்சு நவுத்து. அப்படியே எனக்கு ஒரு கப்பு சொல்லு மம்மி.